நானும் saree தயாரிக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனாலும் குறை சொல்ற மாதிரிதான் வந்து சாரியோட பிளவுஸ் எல்லாம் வருது. எப்படி பாத்தீங்கன்னா இதோட saree வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லுக்கா இருக்கு. இப்ப இதுக்கு நான் வேற மேட்சிங் பிளவுஸ் எடுத்து கஸ்டமருக்கு தைச்சு தரேன்னா அது மேட்ச் ஆகாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூகேல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நம்மள நம்பி அவ்வளவு தூரம் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சோ இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் கண்டிப்பா பத்தவே இல்லை. ஸோ இதை வந்து ஒரு மாடல் கொடுத்துதான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிளவுஸ் வந்து நெய்யும் போதோ இல்ல ரெடி பண்ணும் போதோ ஒரு பிளவுஸ் வந்து சாரிக்கு பத்துமா பத்தாதான்னு கூட தெரியாம வந்து நெய்யறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து க்ளோஸ் நெக் கொடுத்து நெக்க ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நெக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த நெக்கு ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு அந்த மேல வர போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதை தூக்கி வந்து இடுப்புக்கு பார்டரா பிளேஸ் பண்ணிட்டு இங்கேயுமே ஜாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க துணியிலேயே இந்த பிளவுஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து ஸ்லீவுக்கு ஹைட்டே பத்தலை. ஸோ பத்தாதனால சாரியோட கிளாத் எடுத்து ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாரி நெய்யும் போதே பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கம்மியா வர்றதுனால டெய்லருங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். பிகினர்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, தைக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு முன்னேற முடியும். எதுவுமே தைக்க முடியாதுன்னு இல்லை, ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தைக்க முடியும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா ஹைட் பத்தல. இந்த ஸ்லீவ் வந்து மேல டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லுக் வரும் உங்களுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வி ஷேப்ல லுக் வரும் இந்த மாதிரி பிளவுஸ். ஸோ பேக்ல பாத்தீங்கன்னா இது பேக்ல தான் ஹைலைட்டே இந்த பிளவுஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட பீஸ் வந்து இது வந்து பேக் நெக் பிளவுஸ். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி ரவுண்டா வர மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கேன். இது போடும் போது அழகா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாரீ தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி சாரீ தயாரிக்கும் போது பிளவுஸ் கொஞ்சம் தாராளமா கொடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த